அண்ணா நம்மளுக்கு 5 10 100 கொடுத்தவர்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கேட்டு வாங்குவது மனிதனுடைய குணம். கேட்காம கொடுப்பது தெய்வத்தோட குணம். 10 ரூபா கொடுத்தாலும் 5 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபா கொடுத்தாலும் 1000 மன திருப்தியா கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாதவோ அடுத்தவங்க பூஜை பண்ற அங்காள பரமேஸ்வரி அவங்களோட குடும்பத்தில இருந்து காசு கொடுத்தவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும். அப்புறம் நாசமா போட்டோம். அப்படியெல்லாம் இல்ல. காசு கொடுத்தவங்க ஆட்டக்காரனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா குறைச்சு போயிடுங்க. நானு இல்ல கொடுத்தவங்களுக்கும் சரி கொடுக்காதவங்களுக்கும் சரி. அரே போலத்தேவடியா அது மட்டும் கிடையாது. கந்தன் கவுண்டர் மகன் லட்சுமண கவுண்டர், லட்சுமண கவுண்டர் பெரிய லட்சுமண கவுண்டர். அந்த அண்ணா ராகப்பன் நம்ம மாதிரி ஒரு ஆட்டக்காரரு. அந்த ஆட்டக்காரருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த அண்ணா கலையை கத்த ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அந்த லட்சுமணன் பக்கத்துல வந்து பாதுகாத்து கொடுத்து அந்த குடும்பம் ஆமா அந்த ஏழுமலை சன்னதி எப்படி வளர்கிறதோ அதே மாதிரி அவங்க குடும்பம் ராமோஜயம் அம்மா அக்காவுக்கு பாடம் படிச்சாச்சா? அக்காவுக்கு பாடம் படிச்சாச்சு. நம்ம போய் வீட்டுக்காரர் தான் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. போய் பார்க்கலாமா? 3 பேர் 4 பேர் ஆமா போடு.
அப்படியே நல்லதாகட்டும் பெண்ணே. எப்படி தெரியுமா? எப்படி? பால்வாய் என்று சொன்ன மன்னா சரி இருந்தாலும் உங்களுக்கு 27 மனிதர்கள். ஆமா ஐயா, ஆமா அரசு தகுதியாளக்கூடிய நீதான் இருக்கீங்களா? ஆமா அரசு தகுதி. ஆமாக்கா அடியே. அப்படி இருந்தாலும் அரண்மனையில இருந்த வங்கியே நான் சில்லறை வேலை செய்து கொண்டு இருந்தனே நேரத்தில் இதற்காக இந்த மன்னாரை தரித்திருக்கிறார் தெரிவிக்கிறேன். எப்படி தெரியுமா என் பாதத்தை படித்தபடியா லல்லிதா மெல்லிதா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சுக மங்கிலித்தோட இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்ட போதிலும் எப்படி தெரியுமா உங்களை நான் எதற்காக அழைத்தேன் சேனல் பேரு சொல்ல பேர் பையன் இந்த பையன் சின்னது அப்படியே சொல்லிட்டு போயிடு அப்படியே சைடு
தெரியுமா? எப்படி சுவாமி? ஒரு நாள் தவறாமபடிக்கு நான் ஆகாய கந்தரோனா இருந்து ரதம் ஏறி ஆகாயமாக மேலோகத்தில் நான் சுத்திக் கொண்டிருக்க வேண்டிய பழக்கம் என்னுடைய பழக்கம். அதற்காக 27 மனைவியை அழைத்து அரமனையை விட்டு நான் தங்க ரதம் ஏறி நான் ஆகாய சுத்த போக வேண்டும். அதற்காக உங்ககிட்ட சொல்லிட்டு போலாண்டி அழைத்து பெண்ணே. சுவாமி மன்னாவா, அதாவது ஆகாயராத்திரி அடிக்கொண்டு இந்த லோகமெல்லாம் சுத்தி போக சொல்றீங்க. ஆமா. அதற்காக கட்ட மன்னவா நானே போனேன். நான் மட்டும் ஆமா, நாங்க தான் கூட வரோம். எங்கடி வரீங்க? நானும் வரேன். போவேன். இந்த பாரு, 2 பேரும் அடிச்சு போட வேண்டாம். எப்படி தெரியுமா? சாமி மன்னவா, வெள்ளே நல்லிதா வெள்ளிதா இது வேண்டும் பாடி பெண்மையிலே நான் ரதம் ஏறி ஆகாயம் சுத்த போகின்ற போது நானும் கூட வரது தெரிவிக்கிறாய். சாமி வேண்டாம் மட்டுமில்ல சாமி, என் தங்கையாக வருவோம். நாங்க அனைத்து பேரும் எல்லாம் ஒட்டுக்கால் கூடி வருவோம் சாமி. அப்படியே தங்கச்சி அக்கா